திண்டுக்கல் சென்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வேலு நாச்சியார் வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 1595 கோடியிலான 111 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ஜோஸ் ஜெயராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோஸ் ஜெயராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு பாரம்பரிய இசை கருவிகள் தயாரிக்க மானியம் வழங்கப்படுகிறது. லதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பாசிமணி வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மதியழகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு சுதை வேலைப்பாடுகள் தொழிலுக்கான மானிய தொகை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் கைவினைப் பொருட்கள் தொழிலுக்காக மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஜெயின் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கூடை முடுதல், கயிர், பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல் தொழிலுக்காக 11,858 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 8,984 மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய். மக்கள் நலம் காக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 6,64,023 பேர் பயன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் 1,65,401 பேர் அரசு சேவை பெற்று பயன். மகளிரின் தற்சார்பு வாழ்க்கைக்கு உதவும் மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 1,22,523 மகளிரின் ரூபாய் 189.23 கோடி மதிப்பிலான கடன்கள் ரத்து. உழவருக்கு உதவும் கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம். பெற்றோரை இழந்த குழந்தைகளை பாதுகாக்கும் அன்பு கரங்கள் திட்டம். முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலம் பயக்கும் தாயுமானவர் திட்டம் என தொடர்கிறது பயன்மிகு பட்டியல். ரூபாய் 123 கோடி மதிப்பீட்டில் அரசு பிள்ளைப்பட்டி முதல் பழனி வரை தரம் உயர்த்தப்பட்ட 4 வழிச்சாலை. ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் புதிய காய்கனி சந்தை. ரூபாய் 19.91 கோடி மதிப்பீட்டில் பழனி கோவிலில் திருப்பணிகள் மற்றும் திருக்குடமுழுக்கு. ரூபாய் 17.17 கோடி மதிப்பீட்டில் தோட்டநூத்து ஊராட்சியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம். கள்ளிமந்தயம் ஊராட்சியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரூபாய் 15 கோடியில் புதிய கட்டடம். ரூபாய் 10.81 கோடியில் காளாஞ்சிப்பட்டியில் போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி மையம். ஆத்துப்பட்டியில் குடகனாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம். ஆத்தூர் கன்னிவாடியில் புதிய பேருந்து நிலையம். வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடங்கள். கொடைக்கானல் ஆனந்தகிரியில் அறிவுசார் மையம். பழனி அரசு மகளிர் மேல்நிலை 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.